லண்டன்ல எங்களுக்கு ஓட்டு இல்ல. ஆனாலும் லண்டன் பாராளுமன்றத்தின் வாசலிலே எங்களுடைய ஈழ தமிழர்கள், எங்களுடைய சொந்தங்கள், தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள் லண்டன் பாராளுமன்றத்தை வாசல்ல வச்சு, சென்சிட்டிவ் ஏரியா, ஒரு குண்டூசிய கூட லண்டன் வாசல்ல கீழே போட முடியாது. சிசிடிவி, காவல்துறை கண்காணிப்பு, பிரிட்டிஷ் காவல்துறை, அதுக்கு மத்தியில செந்தமிழன் சீமானுடைய மைக் சின்னத்தை ஏந்தி லண்டன் உறவுகள் அங்கே தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கான். உலகத்தின் சர்வதேச அளவில் தேர்தல் பரப்புரை செய்கிற ஒரே கட்சி அது நாம் இருக்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீ பிள்ளைக்கா பைய, திமுக பெரிய கட்சியா என்ன? 12 கட்சி கூட்டணி, பாஜக 10 கட்சி கூட்டணி, அதிமுக 6 கட்சி கூட்டணி. டேய், 10 கட்சி 12 கட்சி 6 கட்சி கூட்டணி வைத்து இந்த நம்ம ஊர்ல இந்த நம்ம பெரியப்பா மாதிரிலாம் வந்து இந்த பட்டாப்பட்டி டவுசர் போட்டுப்பாங்க. பட்டாப்பட்டி டவுசர் மாதிரி அப்படி 10 இது கொடி பறக்குது கார்ல. 10 கொடி பறக்கிற நீ பெரிய ஆளா? ஒத்த கொடி தலைவன் பிரபாகரன் கொடி, புலிக்கொடி பறக்கிற நாங்கள் பெரிய ஆளாடா? பன்னிங்க தாண்டா கூட்டமா வரும். சிங்கம் எப்போதுமே சிங்கிளா தாண்டா வரும். அதுவும் இது புலி, அதிலும் விடுதலை புலி, இதை தனிச்சுதான் களமாடும். நாங்க தான் பெரிய கட்சி, இந்தியாவில் இல்ல உலகத்திலே பெரிய கட்சி நாங்க தான், நாம் தமிழர் கட்சி தான். நீங்க துணிஞ்சு ஓட்டு போடுங்க. சச்சிதானத்துக்கு ஓட்டு போட்டு ஒன்னாக போறது இல்ல, பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு ஒன்னாக போறதில்ல. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் நீங்கள் செலுத்துகிற வாக்கு நம் இனத்திற்கான வாக்கு, நமது மொழிக்கான வாக்கு, நமது பண்பாட்டுக்கான வாக்கு, நம் கலாச்சாரத்துக்கான வாக்கு என்று மாறும். இப்ப நாங்க எதை கையில் எடுத்தாலும் பிஜேபி அதை கையில் எடுக்கிறது. எல்லாரும் எங்களை பிஜேபி பிடிஎம்னா, எங்க சீமான வந்து பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லார் போறோம் அப்படின்னா, உண்மையில எங்களுடைய ஸ்லீப்பர் செல் யார் தெரியுமில்ல? உங்களுக்கு தெரியுமா? ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை இப்ப உடைச்சிருவேன். எங்களுக்கு ராணுவத்தில் ஆள் இருக்குன்னு சொன்னா நம்பல, ஏர்போர்ஸ்ல ஆள் இருக்குன்னு சொன்னா நம்பல, நேவியில ஆள் இருக்குன்னு சொன்னா நம்பல. எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே ஆள் இருக்கு. சாதாரணமா சின்ன இருந்தா அண்ணன் சீமானால 60 லட்சம் 70 லட்சம் ஓட்டு தான் வாங்க முடியும். அப்போ ஒரு புது சின்னத்தை கொடுத்தா நல்லா கொண்டு போய் சேர்ப்பாரு, தம்பிமார்களும் நல்லா உழைப்பாங்க. அதனால கோபம் கொண்டு அந்த மக்களும் ஓட்டு போட்டுருவாங்க. 1 கோடி வாக்குகளை தாண்டி சீமானனை எப்படியாவது வாங்கணும். நான் உள்ள இருந்து பாரதிய ஜனதா கட்சி அழிக்கிறேன், நீ வெளியிருந்து அடி அண்ணன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நீ லவ் பண்ண அண்ணன், நான் லவ் பண்ண அண்ணன், மொத்தத்தில் இந்த குடும்பம் நாசமா போகணுங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி நாசமா போகணும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருந்து சாதாரண துறைமுருகனாக இருந்த எனக்கு என்ஐஏ சோதனை அனுப்பி என்ஐஏ துறைமுருகனாக மாற்றி NT டிவி, CNN, KTV, பாலிமர், சன் டிவி, தினகரன்லாம் என் போட்டதை என்னைக்கு போடுவான்? தினகரன்ல விஜய் போட்ட, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, விஜய் போட்ட பாஸ்போர்ட் சைட்டு கீழே சீமானுடைய தம்பி சாட்டை துறைமுருகன் வீட்டில் என்ஐஏ சோதனை என்று 1/2 பக்கத்துக்கு விளம்பரம் கொடுக்க வைத்து தமிழ்நாடு உள்ள இந்தியா முழுக்க என்னை கொண்டு போய் சேர்த்த எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை தான் எங்களுடைய ஸ்லீப்பர் செல்லு. எங்களுக்காக வேலை பார்க்கிறார் உள்ள உட்காந்து. என்ஐஏ சோதனையை விட்டா நாங்க நம்ம அப்படியே ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன் ஏசமா, என்னையே சோதனை பார்த்து நாங்க பயந்துட்டோம். ஆமா, நாங்க உண்மையிலே பயந்துட்டோம். டேய், திமுக காரன் வீட்டுக்கு போனா பணம் கிடைக்கும், ஜெகத் ரட்சகன் வீட்டுக்கு போனா பிணவரையில பணம் இருக்கும், ஏவாவேலு வீட்டுக்கு போனா பணம் இருக்கும், பெரியசாமி வீட்டுக்கு போனா பணம் இருக்கும், சக்கரபாணி இந்த அரிசி மூட்டை களவாணி சக்கரபாணி வீட்டுக்கு போனா பணம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஆனால் பிரபாகரனுடைய பிள்ளை சீமானுடைய தம்பிகள் வீட்டுக்கு வந்தால் உலகத்தின் 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்ட எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் எழுச்சியின் வடிவம் என்கிற புத்தகம் தான் கிடைக்கும். ஏன்னா எங்க அண்ணன் சீமான் எங்களை அப்படி வளர்த்திருக்கிறார். நாங்கள் ஆயுதம் ஏந்துகிறோம். என்ன ஆயுதம்? அறிவாயுதம் ஏந்துகிறோம். புரட்சியால் அறிவாயுதம் எந்துகிறோம். 2 புத்தகத்தை எடுத்தாங்க. எடுத்துட்டு 12 மணி நேர தீவிர விசாரணை, 1500 கேள்விகள், கிடுக்குப்பிடிக்க ஒரு கிடுக்குப்பிடியும் இல்ல, ஒரு முடுக்குப்பிடியும் இல்ல. உள்ள உட்காந்து போன உடனே டீ குடிச்சிட்டு ஐயா சொல்லுங்க என்ன பிரச்சனை, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? இல்லங்க ஒரு சின்ன விசாரணை முடிச்சு. நாங்க தான் கேள்வி கேட்ட முடியும், அவங்க எங்களை கேள்வி கேட்கல. சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியல. டேய், எங்களுக்கு ஆள் இல்லாத இடமே இல்லடா. லேடன் பேசுறியா? பின் லேடன் பேசுறியா? இன்டர்நேஷனல் வரைக்கும் லிங்க் என் நொங்கு அப்படிங்கிற மாதிரி பூரா எங்காளுக்க தமிழர் என்று பேசுகிறவனை கொண்டாடுகிற ஒரு காலம் உருவாகிவிட்டது. நீ எந்த சோதனை அனுப்பினாலும் அங்க மானமுள்ள ஒரு தமிழர் இருப்பான். நீ எந்த ஆளை அனுப்பினாலும் சரி அங்க சீமானுடைய தம்பி ஒருத்தர் இருப்பான். அவன் எங்களுக்காக உழைப்பான்.